டியூஸ்டே ஈவினிங் ஹாஃப் ஏர்லி லீவ் விட்டாச்சு. ஸோ அதனால் ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்காக கிளம்பி போயிட்டேன். ஒரு 8 டேஸ் வீட்டில் இருக்கும்போது ஸ்கின் ரொட்டீன்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எனக்கு முடிக்கிறதுக்கே 6:30 ஆயிடுச்சு. சரி ஏதாவது சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருவிக்கு போனோம். பார்த்தா மறுநாள் வந்து கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. அருவியில் தான் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா கேக் ஷாப் அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து சுத்தமாக கூட்டமே இல்லை. அதனால் பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே போயிட்டு டீயும் வடையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாப்பாவும் வீடு போய் சேர்ற வரைக்கும் ஏதாவது சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அவளுக்கு கொஞ்சோண்டு வடை ஊட்டி விட்டுட்டோம். ஹஸ்பண்ட் வந்து 1 ஹவர் தான் பெர்மிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ் ஏறதுக்காக கிளம்பியாச்சு. நியூ பஸ் ஸ்டாண்டில் என்னைய பஸ் ஏற்றி விட்டுட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. பயங்கர ரஷ். வீடு வந்து சேர்றதுக்கு 8:30 ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிவாஸ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும்.